பணம் சம்பாதிக்கணும், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா, கோடி கோடியாக பணத்தை சம்பாரிச்சிட்டா இந்த உலகத்தில் என்ன வேணால் வாங்கலாம், நமக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். ஆனால் நீ என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நீ பிறருக்கு செய்கிற புண்ணியந்தான், அந்த அறம் தான் உன்னை காக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நேர் வழியில் நான் சேர்க்குற செல்வத்தை வச்சு நான் நல்லபடியாக இருக்க போகிறேன், அடுத்தவங்களுக்கு உதவுனா தான் நான் நல்லா இருப்பேன், என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு கூட நான் நல்லா இருக்க முடியாதுன்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற சந்தேகமும் இன்றைக்கி பலருக்கும் இருக்குது. இதில் எது உண்மை? எவ்வளோ சம்பாதிச்சாலும் அடுத்தவங்களுக்கு உதவுனா தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குமா? அந்த தர்மம் தான் நம்மளை காப்பாற்றுமா? நாம் உண்மையாக உழைச்சி சம்பாரித்து பிறருக்கு உதவாமல் இருந்தால் தவறா? நம்ம வாழ்க்கையில் நாம் சம்பாதிச்ச செல்வத்தை தாண்டியும் ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு நன்மைகளை செய்யுமா என்பதை பற்றியெல்லாம் திருக்குறளின் வழியே நின்று விளக்கும் கதைதான் இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ், திருக்குறளின் வழியில் குட்டி கதைகள். அந்த கிராமத்தில் ராமநாதன்ங்கிற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் சின்ன வயசுலேருந்தே மிகவும் கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வளர்ந்தவன் என்பதனால என்னைக்கு இருந்தாலும் நம்ம மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆகணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தது. ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த அவன் ஒரு நாள் ஒரு சுய தொழில் செய்யலான்ட்டு ஒரு சின்னதாக ஒரு கடையை பிடித்து அதில் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான். அவன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகுவான், யாருக்கு எதுனாலும் போய் உதவுவான், தன்னால் முடிஞ்ச வேலைகளை அடுத்தவங்களுக்கு செய்வான். அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு நபராக அந்த ஊரில் இருந்தான். அவனோட பழக்கத்தினாலும் இரவு பகல் பாராமல் அவன் கடுமையாக உழைச்சதுனாலையும் அந்த தொழில் குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. அந்த ஊர்லேயே நிலம் வாங்கினான், வீடு வாங்கினான், வங்கிகளில் கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து மிகப்பெரிய செல்வந்தனாக அந்த கிராமத்தில் மாறினான். ஆனால் பணம் வர வர அவங்கிட்ட அன்பு குறைஞ்சி போச்சு. யாரையுமே மதிக்கிறதில்ல, ஏழைகளை பார்த்தா திரும்பி கூட பார்க்கறதில்ல. அவ்வளோ ஏன், அவங்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கு கூட ரொம்ப குறைந்த சம்பளத்தை கொடுத்து அதிக வேலை வாங்கக்கூடிய மனப்பான்பு தான் அவருக்கு இருந்தது. உறவினர்கள் வந்தால் அவங்கக்கிட்ட காசு பணம் இல்லை, ஏழைங்கன்னு தெரிஞ்சிட்டா கண்டுக்க கூட மாட்டார். யார்கிட்டெல்லாம் பணம் இருக்கோ, யாரெல்லாம் பணக்காரங்களாக இருக்காரோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் பழகிட்டு இருந்தார். இது எல்லாருக்குமே ரொம்ப அவர் மேலே வருத்தம். என்ன இந்த மாதிரி மாறிட்டார் காசு வந்தவனேன்னு சொன்னாங்க. அதே ஊரில் இவருடைய நண்பர் முருகன் என்ற நபர், அவர் ஒரு சின்ன கடை வச்சுருந்தார். அவர் எல்லாருக்கும் உதவுவார், தன்னால் முடிந்ததை எல்லாருக்கும் செய்வார், அன்பாக பழகுவார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அந்த திருமண விழாவில் பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட, ராமநாதன் கிட்ட முருகன் சொல்கிறாரு, நான் சின்ன வயசுலேருந்தே உங்ககிட்ட நட்பாக இருக்கேன், ஒரு விஷயம் சொல்லணும். என்ன தான் நீ பணம் சம்பாதிச்சாலும் அடுத்தவங்கள்ட்ட அன்பு காட்டணும், நீ யாருமே உங்ககிட்ட சேர விட மாட்டேங்கிற, தனித்து வாழ்கிற, அந்த பணம் மட்டும் உன்னை காப்பாற்றுறாதுப்பா, உறவு தான் உனக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்ல, அது அந்த ராமநாதனுக்கு மிகவும் கடுப்பாகி கோபத்தில், நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்கிறியா? நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன், நீ இன்னும் அதே சின்ன கடையை வச்சுட்டு உன் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்க, நீ எல்லாம் அறிவுரை சொல்கிறது அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமாக போயிடல, சாதாரண ஆள் இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக கோவத்தில் பேசிடுறாரு. அது முருகனுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. அன்னையிலேருந்து ராமநாதன்கிட்ட முருகன் அதிகம் பேசுகிறதே இல்லை, ரொம்ப அளவாக வச்சுக்கிறாரு, அவர்கிட்ட அதிகமாக பேசாமலே இருக்கிறாரு. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதிகம் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் இந்த ராமநாதன் என்ன ஒரு புதிய தொழில் வந்தாலும் அதில் ஈடுபடுவார். அது அவருக்கு வெற்றியும் தந்தது. ஆனால் அந்த முறை அவர் எடுத்த ஒரு தவறான முடிவில் அவருடைய தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு ஒரு சில இடங்களை கூட, அவருக்கு சொந்தமான நிலங்களை கூட விற்க வேண்டிய நிலை வந்தது. அந்த நேரம் பார்த்து அவருடைய உடல்நிலையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அதுக்காக அவங்க உறவினர்கள்லாம் அவரை கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் சேர்த்தாங்க. ஓரிரு நாட்களுக்கு கழித்து ஒரு இயல்பான நிலைக்கு திரும்பிய பிறகு நெருங்கிய உறவுகளை தவிர அவருடைய அலுவலகத்தில் வேலை பார்த்த ஒரு சில முக்கியமான தொழிலாளர்களை தவிர வேறு யாருமே அவரை வந்து பார்க்கல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டுக்காரவங்க, எந்த ஒரு நபரும், அவர் உயர்வான்னு நினச்சி பழகின பணக்காரங்க கூட அவரை வந்து பார்க்க வரலை. யாராவது நம்மளை வந்து பார்ப்பாங்களா, எந்த உறவாவது நம்மளை விசாரிக்க வருமானு அவர் வந்து காத்திருப்பார், ஒவ்வொரு நாளும் பார்ப்பார். ஒரு நாள் 2 நாட்களுக்கு பிறகு அந்த நண்பர் முருகர் என்ற நபர் வந்து இவரை பார்க்க வராரு. இவருக்கு ஆச்சரியம், யாருமே நம்மளை பார்க்க வரல,
நம்ம நெருங்கின உறவுகள், நம்ம பழகின பணக்காரங்க கூட நம்ம பெருசாக நம்மளை மதித்து வந்து பார்க்கல. இந்த நபர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை திட்டியிருக்கேன். அந்த நிகழ்ச்சியில் நான் உன்னை ரொம்ப ஏளனமாக பேசிட்டேன். அப்படி இருந்து நீ என்னை பார்க்க வரியப்பா அப்படின்னு கேட்க, உன்னுடைய கோபத்தை விட நம்மளுடைய நட்பு மிக ஆழமானது. அந்த நட்பின் காரணமாக தான் நான் எல்லாத்தையும் மறந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன். இப்போது நான் அதே தான் சொல்கிறேன். என்றைக்குமே நம்மக்கிட்ட இருக்க பணத்தை விட நம்மக்கிட்ட இருக்கிற உறவு தான் நமக்கு உறுதுணையாக நிற்கும். உன்கிட்ட இருக்க பணம் மட்டும் உனக்கு எல்லா நன்மையும் செஞ்சிடாது. இனிமேலாவது இதை நீ உணரணும். கடவுளின் அருளால் நீ குணமாகி ஊர் திரும்பியதும் அனைவரிடமும் அன்பாக பழகணும் என்பது தான் இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட வைக்கிற அன்பான வேண்டுகோள்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவரை நம்ம எவ்வளோ அவமானப்படுத்தணும். அப்படி இருந்தும் அந்த நட்புக்கு மரியாதை கொடுத்து அன்பின் காரணமாக நம்மளை வந்து பார்த்தாரு. எத்தனையோ பணக்காரங்க தொலைபேசியில் விசாரித்தாங்களே தவிர அவங்க பழகின பழக்கத்துக்கு நேரில் கூட வரலை. ஆனால் உண்மையான அன்பு, இந்த உறவு, இந்த நட்பு நம்மளை தேடி வருதுன்னு உணர்கிற அவர் குணமாக்கி ஊருக்கு வந்ததும் அனைவர் இடத்துலையும் அன்பாக பழகிறாரு. உறவினர்கள் யார் வந்தாலும் ஏழையோ பணக்காரனோ சரிக்கு சமமாக மதிக்கிறார். தாங்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளர்கள் அனைவருக்கும் நல்ல சம்பளத்தை வழங்கி அவங்க மனநிறைவோட வேலை செய்கிற சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அந்த ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மதிப்பையும் நல்ல பேரையும் எடுக்கிறாரு. ஒரு அறக்கட்டளை நடத்தக்கூடிய உதவி வழங்கும் விழாவில் கலந்துக்கிற அவர் அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. நான் பணம் மட்டும்தான் குறி நினச்சேன். மிகப்பெரிய கோடீஸ்வரனான அதிக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் எடுத்த தவறான முடிவுனால் ஒரு இழப்பை சந்திக்க நேர்ந்தது. அன்னைக்கு அந்த பணம் மட்டும் என்னை வந்து காப்பாற்றலை. அந்த பணம் உன்னுடைய உடல்நலத்தை சரி செஞ்சாலும் என் மனசு வந்து உறவை தான் தேடிச்சு. அந்த உறவு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் தான். நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், இவங்க அனைவரும் நம்மக்கிட்ட அன்பாக இருந்தால் தான், அந்த சமுதாயத்தோடு நம்ம ஒட்டி வாழ்ந்தால் தான் நமக்கு ஒரு உண்மையான ஒரு மனநிறைவே கிடைக்கும் என்பது தான் நான் அப்போ புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அறம் இல்லாத வெற்றி நிலைக்காது. மனிதநேயம் இல்லாத செல்வம் மகிழ்ச்சியினை தராது. நம்ம கஷ்ட காலத்தில் நமக்கு உதவுவது நம்ம வங்கியில் சேர்த்து வச்சுருக்க கோடிக்கணக்கான பணம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி நம்ம கூட உண்மையாக பழகக்கூடிய நண்பர்களும் உறவினர்களும் தான். அவங்க கொடுக்கக்கூடிய ஆறுதல் தான் நம்மளை என்றைக்குமே மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் எழுந்து வர வைக்கும் என்பது தான் நான் உணர்ந்த விஷயம். இதை அன்பான முறையில் உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறாரு. இதே தான் இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்துது. அறத்தின் பாதையை பின்பற்றுவர்களால் மட்டுமே வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பக் கடலிலிருந்து எளிதாக மீண்டு வர முடியும் என்பதுதான் இக்குறளும் இக்கதையும் நமக்கு உணர்த்துவது. உண்மைதாங்க, பணம் சம்பாதிக்கணும். பணம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது என்பது தான் உண்மை. அந்த பணத்தை சம்பாதிச்ச பிறகும் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம்னா ஒரு ரூபாவது பிறருக்கு உதவணும். அந்த உதவி நமக்கு 100 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். இதுதான் இயற்கையோட நியதி. நாம் பிறருக்கு 1 ரூபா உதவணும்னா நமக்கு நிச்சயமாக 100 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை அந்த பிரபஞ்சமே நமக்கு அமைத்து தரும். பணம் சம்பாதிப்பதால் ஒருவர் பணக்காரனாக ஆகலாம். ஆனால் பிறருக்கு உதவி செய்தால் மட்டுமே அவர் உயர்ந்த மனிதனாக வாழ முடியும். அவருடைய கஷ்ட காலத்தில் அவர் செய்த அந்த அறமே அவரை அரவணைக்கும், காவந்து பண்ணும் என்பது தான் இக்கதையின் மைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கு தான் இந்த பதிவை மேலும் பலருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் பதிவுகளை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.